சூப்பர் சிங்கர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் மிகவும் வெற்றிகரமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று. இளம் தலைமுறை பாடகர்களின் கனவுகளை பறக்கவிடும் மேடையாக பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி திகழ்ந்து வருகிறது. இப்போது இந்த பிரம்மாண்டமான இசை விரியாவின் 11வது சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது. வழக்கம் போல உற்சாகத்துடனும் மேடையை சூடுபிடிக்க செய்கிறார் மாகாபா ஆனந்த். அவருடன் இணைந்து தன் தனித்துவமான கவர்ச்சியுடன் எப்போதுமே ரசிகர்களின் செல்லமாக இருந்து வரும் பிரியங்காவும் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த சீசனில் நடுவர்களாக பிரபல இசை அமைப்பாளர் தமன், கலைஞர் உன்னிகிருஷ்ணன், ஸ்ருதிராணி அனுராதா மற்றும் எப்போதுமே அமைதியான சிரிப்புடன் இருக்கும் தமைனியான மிஷ்கின் ஆகியோர் இணைந்து மரியாதை முழங்கும் ஜட்ஜிங் பேனலாக இருக்கின்றனர். இந்த வாரம் இந்த தரமான ஜட்ஜிங் குழுவில் இசை அமைப்பாளர் டி இமானும் இணைந்திருப்பது ரசிகர்களுக்கு மேலும் ஒரு சிறப்பு. ஆனால் இந்த சீசனின் முக்கிய கவன ஈர்ப்பான நடுவர் ஒருவர் இருந்தால் அது இயக்குனரும் நடிகருமான மிஷ்கின் தான். அவர் இந்த நிகழ்ச்சி தொடங்கிய முதல் நாளிலிருந்தே போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி வருவது இதுவரை எத்தனையோ சீசன்களில் இல்லாத ஒரு புதுமை. அவரின் அன்பும் ஆச்சரியமும் ஒருங்கே கலந்த ஒரு இனிய தருணம் இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் நிகழ்ந்தது. இளையராஜா போலவே தனது ஆழமான குரலால் கச்சிதமான கம்பீரத்தால் மேடையை கவர்ந்து வந்த சரணுக்கு மிஷ்கின் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார். பாரசிஸ் மதி என்ற எனது நண்பர் ஒருவர் உண்டு. அவர் உன்னை அழைத்துள்ளார். அங்கே போய் நீ பாடு. பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி செய். நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று மிஷ்கின் அமைதியான சொல்ல மேடையே நிமிட நேரம் மௌனமானது. சரண் கண் கலங்க அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சியால் கலங்கினார். இந்த தருணம் சூப்பர் சிங்கர் மேடையில் மட்டுமல்ல, இளம் இசை கனவுகளுக்கான ஒரு பெரிய ஊக்கமாகவும் அமைந்தது. இசைக்கும் கனவுகளுக்கும் மட்டுமே வாழ்பவர்கள் போன்ற சரண் போன்ற திறமைகள் இப்படியான அன்பையும் ஆதரவையும் பெறுவது இந்த நிகழ்ச்சியின் அழகே. இந்த வார சூப்பர் சிங்கர் இசையை கவிஞ்சிய உணர்ச்சிகளாலும் எதிர்பாராத பரிசுகளாலும் நிறைந்த ஒரு அற்புதமான எபிசோட்.